ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மறுபடியும் இந்த SLM எஜுகேஷன் யூடியூப் சேனலில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சேனல் ரொம்ப வருஷமா நான் நிப்பாட்டி வச்சிருந்தேன். ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த சேனலை நான் மறுபடியும் ரெக்கவர் பண்ணியிருந்தேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்போக்கன் ஹிந்தி ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு GK வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். அது எல்லாமே உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் இருக்கு. பலபடி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி ப்ரோக்ராமும் போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம GK ப்ரோக்ராமும் போய்கிட்டே இருக்கும். இந்த GK ப்ரோக்ராமுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, போன வாரம் தமிழ்நாடு, இந்தியா, உலகம் இந்த 3லையும் கல்வி, கலாச்சாரம், அரசியல், சினிமா, பொழுதுபோக்கு, மருத்துவம், டெக்னாலஜி, விளையாட்டு எல்லா துறைகள்லையும் போன வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தான் GK கொஸ்டின் ஃபார்மேட்ல 4 மல்டிபிள் சாய்ஸ்களோட ஆன்சர்களோட இந்த வாரம் தமிழ்நாடு, இந்தியா, உலகம்னு 3 வீடியோக்களை நான் அப்லோட் பண்ண போறேன். ஒவ்வொரு வீடியோல 25ல இருந்து 40 கொஸ்டின்கள் வரை இருக்கும். அதுக்கு 4 மல்டிபிள் சாய்ஸ்களும் இருக்கும், ஆன்சரும் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க ஒவ்வொரு ஆன்சரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி கண்டினியூஸா நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, நியூஸ் சேனல் பாக்குறவங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். மத்தவங்களை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு எபிசோடு முடியும் போது நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த ப்ரோக்ராம் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, VAO எக்ஸாம் எழுதுறவங்க, UPSC எக்ஸாம் எழுதுறவங்க, ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், UPSC எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம யூடியூப் சேனலுக்கான லிங்கையும் நம்ம அப்லோட் பண்ண போற ஒவ்வொரு வீடியோக்கான லிங்கையும் நீங்க மறக்காம கண்டிப்பா உங்க நண்பர்களுடைய மகன்கள், மாணவர்கள், வேலை தர இளைஞர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னால நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வாரம் போட போற யூடியூப் வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க கொடுக்குற ஆதரவை வச்சுதான் இந்த சேனல் வளர வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க மேலான ஆதரவை நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க இன்னும் மோட்டிவேட் ஆகி வாரம் கரண்ட் இவெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் ஹிஸ்டரி, ஜெனரல் ஜியோகிராஃபின்னு வீடியோக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா, போன வாரம் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். அதைத்தான் 25 கொஸ்டின்களா மல்டிபிள் சாய்ஸ்களோட ஆன்சர்களோட உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு ஆன்சரையும் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த GK ப்ரோக்ராம்குள்ள போலாம். 2026ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி எந்த நாளில் நடைபெற அரசு அனுமதி வழங்கியுள்ளது? A ஜனவரி 1, B ஜனவரி 3, C ஜனவரி 10, D ஜனவரி 14. ஆன்சர் B ஜனவரி 3. சமீபத்தில் தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எதை பறிமுதல் செய்துள்ளது? A சட்டவிரோத மது, B தடை செய்யப்பட்ட பட்டாசுகள், C தடை செய்யப்பட்ட ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக், D சட்டவிரோத மணல். ஆன்சர் C தடை செய்யப்பட்ட ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக். ஜனவரி 3 அன்று தமிழ்நாடு முதல்வர் எந்த முக்கிய கொள்கை தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டார்? A புதிய கல்விக் கொள்கை, B பழைய ஓய்வூதிய திட்டம், C மின் கட்டண உயர்வு, D புதிய தொழிற்பேட்டை. ஆன்சர் B பழைய ஓய்வூதிய திட்டம். திருப்பரங்குன்றம் மலையில் நடைபெறும் விழா தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு என்ன? A விழாவிற்கு முழு தடை, B இசையுடன் ஊர்வலம் அனுமதி, C மிருகபலி தடை அண்டு உருவ விழாவுக்கு மட்டும் அனுமதி, D விழா தேதி மாற்றம். ஆன்சர் C மிருகபலி தடை அண்டு உருவ விழாவுக்கு மட்டும் அனுமதி. திருச்சி பஞ்சப்பூரில் விரைவில் திறக்கப்பட உள்ள திட்டம் எது? A புதிய விமான நிலையம், B ஒருங்கிணைந்த காய்கறி மற்றும் பழச்சந்தை, C மெட்ரோ ரயில் திட்டம், D IT பூங்கா. சரியான விடை ஒருங்கிணைந்த காய்கறி மற்றும் பழச்சந்தை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் சமீபத்தில் பேசும் பொருளாக உள்ள அரசியல் விவகாரம் எது? A புதிய கூட்டணி அறிவிப்பு, B கட்சி தலைவர் மாற்றம், C MP ஜோதிமணி வெளியிட்ட கடும் விமர்சனம், D தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஆன்சர் C MP ஜோதிமணி வெளியிட்ட கடும் விமர்சனம். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் எந்த துறைக்கு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது? A அக்ரிகல்ச்சர், B ஹெல்த், C எஜுகேஷன், D டிரான்ஸ்போர்ட்.
ஆன்சர் சி எஜுகேஷன். தமிழக அரசு ஆண்டுதோறும் வழங்கும் உயரிய விளையாட்டு விருது எது? ஏ ராஜீவ்காந்தி கௌரவ விருது, பி வீர விளையாட்டு விருது, சி தமிழ்நாடு சாம்பியன் விருது, டி தமிழ்நாடு முதல்வரின் விளையாட்டு விருது. ஆன்சர் டி தமிழ்நாட்டு முதல்வரின் விளையாட்டு விருது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல செஸ் வீரர்களில் யார் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறார்? ஏ விஸ்வநாதன் ஆனந்த், பி பிரக்யானந்தா, சி அர்ஜுன் எரிகேசி, டி மேலுள்ள அனைவர்களும். ஆன்சர் டி மேலுள்ள அனைவர்களும். சென்னையில் நடைபெறும் புகழ்பெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டி எது? ஏ சென்னை ஓபன், பி இந்தியா ஓபன், சி டேவிஸ் கப், டி ITF ஜூனியர் ஓபன். ஆன்சர் ஆப்ஷனை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏ சென்னை ஓபன். Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for ply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmi@gmail.com. Thank you for watching this advertisement. தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் வழங்கப்படும் பொங்கல் பரிசில் இவை எவை அடங்கும்? ஏ ரொக்க பரிசு 3000 ரூபாய், பி 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு, சி பனங்கிழங்கு, மஞ்சள் மற்றும் கல்கண்டு, டி ஏபி மட்டும். ஆன்சர் ஏபி மட்டும், அதாவது மேலே உள்ள ஏபி ஆப்ஷன் மட்டும். தமிழக அரசின் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? ஏ உலகம் உங்கள் கையில், பி உலகம் நம் கையில், சி நமக்கு நாமே, டி தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துவோம். ஆன்சர் ஏ உலகம் உங்கள் கையில். தமிழக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கும் இலவச லேப்டாப்புகள் எந்த நிறுவனத்தின் தயாரிப்பாகும்? ஏ டெல், பி எக்ஸர், சி ஹெச்பி, டி மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி மேற்கண்ட அனைத்தும். கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கும் இலவச லேப்டாப்பில் எந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் 6 மாச சந்தா கட்டணம் இல்லாமல் இலவசமாக வழங்கப்படுகிறது? ஏ பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ, பி அடோப் ப்ரோ, சி மைக்ரோசாஃப்ட் ப்ரோ, டி விண்டோஸ் ப்ரோ. ஆன்சர் ஏ பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ. தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது ஏன்? ஏ புதிய ஓய்வூதிய திட்டப்படி அரசு ஊழியர்கள் சம்பளத்திலிருந்து குறிப்பிட்ட தொகை பிடிக்கப்படும். பி புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஓய்வு வயது இனி 55 குறைக்கப்படும். சி புதிய ஓய்வூதிய திட்டப்படி ஓய்வூதியம் வேண்டுமெனில் இனி அகவிலைப்படி பயணப்படி கிடையாது. டி மேலுள்ள அனைத்தும். ஆன்சர் ஏ புதிய ஓய்வூதிய திட்டப்படி அரசு ஊழியர்கள் சம்பளத்திலிருந்து குறிப்பிட்ட தொகை பிடிக்கப்படும். சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பில் கீழ்கண்டவர்களுள் யார் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வாய்ப்பு உள்ளது என கூறியுள்ளனர்? ஏ ஸ்டாலின், பி விஜய், சி சீமான், டி எடப்பாடி பழனிசாமி. ஆன்சர் ஏ ஸ்டாலின். தமிழ்நாட்டின் தற்போதைய டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் யார்? ஏ ஜி வெங்கட்ராமன், பி சங்கர் ஜிவால், சி டாக்டர் கருணாசாகர், டி சி சைலேந்திர பாபு.
ஆன்சர் ஏ ஜி வெங்கட்ராமன். தமிழ்நாட்டின் தற்போதைய நிதி அமைச்சர் யார்? ஏ துரைமுருகன், பி அன்பில் பொய்யாமொழி, சி தங்கம் தென்னரசு, டி KN நேரு. ஆன்சர் சி தங்கம் தென்னரசு. தமிழ்நாட்டின் தற்போதைய இளைஞர் மேம்பாட்டுத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார்? ஏ உதயநிதி ஸ்டாலின், பி பெரியசாமி, சி துரைமுருகன், டி எஸ் முத்துசாமி. ஆன்சர் ஏ உதயநிதி ஸ்டாலின். சென்னையின் தற்போதைய மேயர் யார்? ஏ மு.க. ஸ்டாலின், பி EV வேலு, சி பிரியாராஜன், டி எஸ் முத்துசாமி. ஆன்சர் சி பிரியாராஜன் தமிழ்நாட்டின் முதல் பெண் மேயர் மற்றும் முதல் தலித் இன மேயர். தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எந்த நோக்கத்திற்காக செயல்படுகிறது? ஏ சுற்றுலா வளர்ச்சி, பி விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மற்றும் வளர்ச்சி, சி பள்ளி கல்வி, டி இளைஞர் வேலைவாய்ப்பு. ஆப்ஷன் பேரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் பி விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மற்றும் வளர்ச்சி. பழைய தமிழ் திரைப்படமான ரத்த கண்ணீர் எந்த தேசிய அமைப்பின் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஏ மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம், அதாவது சென்சார் போர்டு, சி இந்திய தேசிய திரைப்பட காப்பகம், டி திரைப்பட அண்ட் தொலைக்காட்சி நிறுவனம் புனே. ஆன்சர் சி இந்திய தேசிய திரைப்பட காப்பகம். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படும் தொகுதி எது? ஏ சைதாப்பேட்டை, பி மயிலாப்பூர், சி கொளத்தூர், டி அண்ணா நகர். ஆன்சர் சி கொளத்தூர். முதல்வர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பட்சத்தில் அவரை எதிர்த்து யாரை களமிறக்கப் போவதாக அதிமுக தீர்மானித்துள்ளது? ஏ நயினார் நாகேந்திரன், பி வளர்மதி, சி சசிகலா, டி எடப்பாடி பழனிசாமி. ஆன்சர் பி வளர்மதி. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் பெயர் என்ன? ஏ தமிழ்நாடு எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், பி தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், சி தமிழ்நாடு நியூ பென்ஷன் ஸ்கீம், டி தமிழ்நாடு ரிவைஸ்டு பென்ஷன் ஸ்கீம். ஆன்சர் பி தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். ஓகே நண்பர்கள், போன வாரம் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை ஜிகே கொஸ்டின்ஸா பார்த்தாச்சு. அதுக்கு என்ன ஆன்சர் நீங்க செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. உங்க ஜிகே நாலேஜை இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. உங்க சஜஷன்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 விஏஓ எக்ஸாம் எழுதுறவங்க, ரயில்வே எக்ஸாம் எழுதுறவங்க, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுதுறவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நிறைய நண்பர்களுக்கு இந்த நம்ம யூடியூப் சேனல் பத்தி, நம்மளுடைய ஜிகே ப்ரோக்ராம் பத்தி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு ஜிகே ப்ரோக்ராம்ல சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.